பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026ல் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன அந்த முக்கியமான தள்ளுபடி இருக்க போகுது? என்ன அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் யாருக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் வர இருக்கு? ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க இருக்கோங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னாலே எல்லா கட்சிகளுமே போட்டி போட்டு கொடுக்குறாங்க. அதில் திமுக கொடுக்கப்பட்ட சில முக்கியமான மகளிருக்காக வெளியிட்ட செய்திகள். இந்த காணொளியில் நான் தமிழ்நாட்டில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன் தள்ளுபடி குறித்த சாத்தியக்கூறுகள். ஸோ தமிழகத்தில் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் மிக முக்கியமாக இருக்க போகுது மகளிருடைய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி. சுய உதவி குழுக்கள் குறிப்பாக தையல், ஆடு வளர்ப்பு போன்ற சிறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள பெண்கள் பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்காக அரசியல் முயற்சிகள் இதில் விளக்கப்பட்டிருக்கு. தொகுதியுள்ள பயனாளிகளுக்கு நேரடி பண பங்கி மாற்றம் மற்றும் நிதியுதவி மானியங்களை வழங்குவது குறித்தும் நான் சொல்ல போகிறேன். பெண்களின் முடிவெடுக்கும் திறன் மற்றும் அரசியல் பங்களிப்பை மேம்படுத்துவதோடு முறையான சந்தை வாய்ப்புகளை உருவாக்குவதன் அவசியத்தையும் இது வலியுறுத்தும். இறுதியில் கடன் தள்ளுபடி தொடர்பான தவறான தகவல்களை தவிர்த்து அதிகாரப்பூர்வமான வங்கி நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டு சொல்கிறேன். இந்த திட்டங்கள் பெண்கள் தொழில் முனைவோரின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களை சமூகத்தில் வலிமைப்படுத்தும் நோக்கம் உள்ளவை. ஸோ திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. இதுதான் கடன் தள்ளுபடிக்கான தகுதிகள். எலிஜிபிலிட்டி சர்டிரியா ஃபார் லோன் வேவர். ஸோ சுறுசுறுப்பான உறுப்பினர் ஆக்டிவ் மெம்பர்ஸிப் கடன் தள்ளுபடி சலுகையை பெற மகளிர் சுய உதவி குழுக்கள் கடனின் தகுதி மற்றும் சுறுசுறுப்பான உறுப்பினராக இருக்க வேண்டியது அவசியம். முறையாக திருப்பி செலுத்தும் வரலாறு. ஸோ ஒவ்வொரு டைமே நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதை முறையாக திருப்பி செலுத்தணும் கடனை. ஸோ இன்ட்ரெஸ்ட்டோடு திருப்பி செலுத்துகிறவங்களுக்கு மீண்டும் கடனை கொடுப்பாங்க. சிறு வருமான தொழில்கள், ஸ்மால் இன்கம் ஆக்டிவிட்டீஸ், தையல் தொழில் மற்றும் ஆடு வளர்ப்பு போன்ற அடிப்படை தொழில்களுக்கு இது ஊக்கமளிக்கும். திறன் மேம்பாடு மற்றும் சந்தை இணைப்பு, ஸ்கில் டெவலப்மெண்ட் மற்றும் மார்க்கெட் லிங்கேஜ். உங்களுக்கு இது கடன் தள்ளுபடி மட்டுமின்றி சந்தை வாய்ப்புகள் மற்றும் தொழில் திறன் மேம்பாட்டிற்கான ஆதரவும் வழங்கப்படும். சப்சிடி ஸ்கீம், மானியத்தோடைய வழங்கக்கூடிய ஸ்கீம்ஸ். நேரடி பண பரிமாற்ற முறை, டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலமாக நிதி சலுகைகள் மூலம் அனைத்துமே மானியம் மூலமாகவே உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றது குறிப்பிற்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மென்டல் டிசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன். நிதி சுமை அடைவதன் மூலம் பெண்கள் குடும்பம் மற்றும் சமூகம் சார்ந்த முடிவுகளை தாமாகவே எடுக்க அதிக வாய்ப்புள்ளது. ஸோ 2026 எலெக்ஷன் தேர்தல் வாக்குறுதிகளில் மகளிர் சுய உதவி குழுக்களின் கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படுறாங்க. தகுதி மற்றும் விதிமுறைகள். ஸோ இதுதான் நான் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். பெண்களுக்கு எம்பவர் க்ரோத் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு அதிகரிக்க போகிறாங்க. ஸோ இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் மட்டுமே இல்லை, மீதி பார்த்திங்கன்னா மகளிருக்கு தமிழகம் முழுவதுமே அனைத்து பேருந்து இன்க்ளூடிங் தனியார் பேருந்து முதற்கொண்டு, ஏன்னா இதுவரை பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் அரசு பேருந்து, டீலக்ஸு, ஏசி, மல்டிப்ளெக்ஸ் அந்த மாதிரி பஸ்ஸில் தான் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தனியார் பேருந்து முதற்கொண்டு ஆம்னி பஸ்ஸை தவிர மீதி எல்லா பஸ்ஸுலேயுமே மகளிருக்கு இலவசம் அப்படின்ற அறிவிப்பை கொடுக்க போகிறாங்க. ஸோ வழக்கம் போல் ஆதார் கார்டு, தமிழ்நாட்டு ஆதார் கார்டை காட்டினவங்களுக்கு மட்டும்தான், இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் இது செல்லுபடி ஆகும். ஏன்னா இது கர்நாடகாவில் ஆல்ரெடி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆதார் கார்டை காட்டினா மட்டும்தான் பேருந்தில் இலவசன்ற மாதிரி. இது தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இதை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே சொல்லிட்டீங்க, ஆண்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஸோ பெண்களுக்கு இவ்வளோ சொல்லிட்டீங்க சார், ஆண்களுக்கு ஸோ மாதந்தோறும் படித்த இளைஞர்களுக்கு அந்த 2000லேருந்து 4000 ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக வழங்க போகிறாங்க. ஸோ இது மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் இடம்பெறும் போகுது. வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு பணி, மாணவர்களுக்கு ஹை டெக்னாலஜி முதற்கொண்ட லேப்டாப் வழங்க இருக்காங்க. மீண்டும்
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிக்கும் மாணவர்களுக்கு டேப்லெட்டு, லேப்டாப்பு இந்த மாதிரி அனைத்து பொருட்களுமே வழங்க போகிறாங்க. காலை உணவு திட்டம். ஸோ திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இது எல்லாமே முக்கிய குறிக்கோளாக இடம்பெறும். ஸோ நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க, அடுத்த கட்டத்திற்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து குடும்பங்களுக்குமே வழங்கப்படும். மாதம் தோறும் 2500லேருந்து 3000 வரைக்கும் உரிமை தொகை வழங்க போகிறாங்க. ஸோ பெண்களுக்கு இது எல்லாமே கொடுக்கறதுக்கு அரசு ரெடியாக இருக்குது. மக்களே தயாராகிக்கொள்ளுங்க. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் உங்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.